ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட மாட்டேங்குதுங்களா? ஆமாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெசேஜ் அனுப்புனாங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இப்படி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட மாட்டேங்குதுங்களா? இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டு வருதுங்க நம்ம சேனலில். இனிமேலும் போட போது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபோ சீரிஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பாருங்கள் 3 டாட் வச்சு ஒரு ஐக்கான் இருக்குங்களா? அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டா இல்லை செட்டிங்ஸ்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் தான் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ப்ராப்ளமாக இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இதில் பாருங்கள் எல்லாமே எனபிள் இருக்கான்னு பார்த்துங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் எனபிள் இருக்கான்னு பார்த்துங்க. அப்புறம் கீழே இருக்குது பார்த்தீங்களா மெசேஜ், அதாவது மெசேஜ் இதில் தான் இருப்பாங்க. யூஸ் ஹை ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன் அது ஆன் இருக்கான்னு பார்த்துங்க. அப்புறம் ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அது ஆன் இருக்கான்னு பார்த்துங்க. அடுத்து குரூப்புக்கு அப்படி இருக்குது, அப்படி எல்லாமே ஆன் இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேலே பாருங்கள் 3 டாட் வச்சு ஒரு ஐக்கான் இருக்குது. ஆமாங்க, அந்த ஆப்ஷன் ஐக்கான், அந்த ஆப்ஷன் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பாருங்க ரீசெட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸும் இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இல்லை ரீசெட்னு ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த ரீசெட் அப்படின்னா கிளிக் பண்ணிங்க. நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க, உங்கள் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ரீசெட் ஆயிருங்க. சரிங்களா? ஆமாங்க, இன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. இது வந்து வாட்ஸ்அப்பில் சப்போஸ் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம். சப்போஸ் இல்லை உங்கள் மொபைலில் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஆமாங்க, இது வந்து வாட்ஸ்அப்பில் ப்ராப்ளமாக தான் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க. இதில் ஆப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குங்க எல்லா மொபைல்லையுமே. அந்த ஆப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. அடுத்தது மேனேஜ் ஆப்ஸ்ன்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்ச எல்லா ஆப்புமே இதில் இருக்குது. இதில் நீங்கள் வாட்ஸ்அப் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுற வேண்டியதாக இருக்குங்க. ஆமாங்க, நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம், இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் வாட்ஸ்அப்னு சொல்லி. இப்போ ஆப் வந்துருச்சு பாருங்க, அதில் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஆட்டோ ஸ்டார்ட்னு சொல்லி இருக்குது. அது எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆப் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகு, அதுக்காகத்தாங்க. அப்புறம் அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் இல்லை நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் எனபிள் பண்ணியிருக்கா ஷோ நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கு. இது ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிங்க. இது ஆஃபில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபோனில் ப்ராப்ளம் வந்தால் இது வந்து உங்களுக்கு எனபிள் பண்ணி காட்டாது. சப்போஸ் இது ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் அது கீழே பாருங்கள் ரெஸ்ட்ரிக்ட் டேட்டா யூசேஜ்னு இருக்குது. அது வந்து ரெண்டுமே நீங்கள் வைஃபை எல்லாம் ஆன் இருக்குதான்னு பார்த்துங்க. அடுத்தது நீங்கள் வந்து அவங்க மொபைலில் பவர் சேவிங் மோடு வந்து எனபிள் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து இப்போ பேட்டரி சேவரை வந்து எனபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் நோட்டிஃபிகேஷன் காட்டாதுங்க. ஏன்னா பேக்ரவுண்டில் எந்த ஆப்பும் ரன் ஆகாது. அதனால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மேபி காட்டாமல் இருக்கலாம். அதனால் வந்து அது பவர் சேவிங் மோட் ஆன் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரலாம். மேபி ஒவ்வொரு டிவைஸுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமாக இருக்கலாம். வாட்ஸ்அப்பில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை டிவைஸில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை பவர் சேவிங் மோட எனபிள் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கலாங்க. எனக்கு வந்து இந்த பவர் சேவிங் மோட் ஆஃபில் இருக்கிறனால எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுங்க. ஒவ்வொரு மொபைலுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இது இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல் ரெகுலராக வீடியோ வந்துட்டுருக்குங்க. நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது பாருங்க இன்ஃபோ சீரிஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். பாய், டேக் கேர்.